வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக வேலை நிறுத்தம். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரி தொடர் போராட்டம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வீட்டின் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடும் சிறுத்தை புலி. வெளியான சிசிடிவி காட்சியால் பொதுமக்கள் அச்சம். அரசு பேருந்துகளில் தொடர்ந்து ஆபத்தான முறையில் பயணிக்கும் பள்ளி மாணவர்கள். பள்ளி நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க பெற்றோர்கள் கோரிக்கை. வடசென்னை கொருக்குப்பேட்டையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணி. அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர். வேடசந்தூர் அருகே 100 ஆண்டுகளையும் தாண்டி நடைபெற்ற பாரம்பரிய நிலா பெண் வழிபாடு. கிராம மக்களின் ஐதீகம் குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மீன்வளத்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 270 விசைப்படகு மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விசைப்படகு மீனவர்கள் தங்களுக்கு மீன்கள் சரிவர கிடைக்காததால் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அத்துடன் பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் ஓராண்டு ஆகியும் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்படாத நிலையில் விசைப்படகு மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதன் காரணமாக சுமார் 270 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வேலை நிறுத்தத்தால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதுடன் அரசுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோத்தகிரி பகுதியில் வீட்டின் வளர்ப்பு நாய்களை சிறுத்தை புலி வேட்டையாட முயன்ற சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் கரடிகள், காட்டெருமை, சிறுத்தைகள் என ஏராளமான வன விலங்குகள் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இந்நிலையில் கோத்தகிரி அருகே அரவேணு பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் சிறுத்தை உலா வந்துள்ளது. இந்த சிறுத்தையை வீட்டை சுற்றி சுற்றி வந்து வீட்டில் வளர்க்கப்பட்டு வரும் நாயை வேட்டையாட முயன்றுள்ளது. அப்போது தொடர்ந்து நாய்கள் குரைத்துக் கொண்டிருந்ததால் சிறுத்தை புலி அமைதியாக சென்றுள்ளது. இந்த காட்சி வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. தற்போது இதன் வீடியோ வைரலாகி வருகிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து ஆபத்தான முறையில் பயணிக்கும் நிலை அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் கவலையடைந்துள்ளனர். மதுரையில் பெரும்பாலான பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி நேரங்களில் குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். இதனால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். அந்த வகையில் தெற்கு வாசல் பகுதியில் இருந்து சென்ற அரசு பேருந்து ஒன்றில் ஏராளமான மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து போலீசாரும் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மாணவர்களுக்கு போக்குவரத்து பணியாளர்கள் அறிவுரை கூறினாலும் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் போக்குவரத்து பணியாளர்களும் நடவடிக்கைகள் எடுக்க தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலை நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னை ஆர்கே நகரில் பூங்கா அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட குறுக்குப்பேட்டை பாரதி நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 2016ஆம் ஆண்டு
அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். பின்னர் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கிய நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி பூங்கா அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு கல்லு மொத்தமா வத்தலகுண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு பிரிவுகளில் பயிற்சி தேர்வுகள் நடைபெற்றன. உயிரியல், தாவரவியல், பொது இயந்திரவியல், புது வேலைவாய்ப்பு திறன் மற்றும் கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு செயல்முறை பயிற்சி தேர்வு நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி தேர்வு எழுதினர். நாமக்கல்லில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்களின் இருசக்கர வாகனங்கள் ஏலம் விடப்பட்ட நிலையில் உரிமையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் ஆர்வமுடன் ஏலம் எடுத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் மதுவிலக்கு போலீசார் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வாகனங்களை ஏலம் விட்டனர். இதில் இருசக்கர வாகனங்கள், ஈச்சர் லாரி, மினி சரக்கு ஆட்டோ, கார் என மொத்தம் 49 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன. நாமக்கல் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற பொது ஏலத்தில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பங்கேற்று ஏலத்தை பார்வையிட்டார். இந்த ஏலத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த வாகன உரிமையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உள்ளிட்டோர் ஏலம் எடுக்க வந்திருந்தனர். அவர்கள் முன்பணம் செலுத்தி ஏலத்தில் பங்கேற்றனர். ஒவ்வொரு வாகனத்திற்கும் அரசு நிர்ணயம் செய்த தொகையின் கீழ் ஏலம் விடப்பட்ட நிலையில் ஏலத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர். இதனால் போலீசார் ஆச்சரியமடைந்தனர். மீண்டும் போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். நாகை அருகே 99 மலர்களின் பெயர்களை 37 வினாடிகளில் கூறி 2ஆம் வகுப்பு மாணவி உலக சாதனை செய்து அசத்தியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலை பகுதியைச் சேர்ந்த ராஜா பிரியா தம்பதியினரின் 6 வயது சிறுமி மகிழினி கபிலர் குறிஞ்சி பாட்டில் கூறிய 99 குறிஞ்சி மலர்களின் பெயர்களை 37 வினாடிகளில் கூறி ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புரிந்துள்ளார். அவருக்கு பாராட்டு சான்றிதழும் கேடயங்களும் வழங்கி அங்கீகரித்துள்ளது. இந்த நிலையில் சாதனை புரிந்த மாணவியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாராட்டினார். மேலும் சாதனை புரிந்த இந்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். குறிஞ்சி வச்சு உங்களுடைய பேர் இதேமா மச்சி ஓந்தல் குயிலம் எரு சொல்லி வடன் மாவை குடிசன் தெரிவிலே எருவே கருவில பயணி வாணி குரம் பசுமிட்டி வகுலம் காயா ஆவிரே வேற சூரர் பூனர்கனி சிறுப்புலை குறிக்கல மதம் போகம் போகம் திரகம் பாதிரி செருந்தி அதிர சம்பகம் கந்தை கிளை மாத்திலை விளை பாலை கந்தைகளை பிடோரி செங்கல் காய் வாழை வலி நேர தாளை தளம் தாமரை யாழர் மாமல் கொகுடி சேடல் செம்பல் சுங்குரலி கோடல் கைதை வலை காஞ்சி மணிக்குலை பாங்கல் மரம் தனக்க வீயே எல்லாம் கொன்ற அடுப்பு ஆத்தியவரை பகரை பலஸ் மிதி மிதிகம் வஞ்சி சுந்துவரம் தும்பை தோளாய் தோண்டி நதி நலம் நரந்தம் நாகம் நல்லினாரி வேங்கை பாரம்பீரம் புன்னை புனகும்புலுக்கு ஆரம் கலை கொண்டம் கிருக்கத்தி. கடலூரில் நடைபெற்ற அடுத்த தலைமுறை கைவினை கலைஞர்களுக்கான கைத்திறன் போட்டியில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் பாரம்பரியமிக்க கைவினை தொழில்கள் நீடித்திருக்கவும் கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் கடலூர் மாவட்டம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் அடுத்த தலைமுறை கைவினை கலைஞர்களுக்கான கைத்திறன் போட்டி நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று களிமண், கட்டைகள், வண்ண காகிதம் போன்ற பொருட்களை கொண்டு கைவினை பொருட்களை செய்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் தேர்ந்தெடுக்கப்படும் கலைஞர்களுக்கு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் வெள்ளி பதக்கம், சான்றிதழ் மற்றும் 2000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது.
தருமபுரியில் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தருமபுரி குமாரசாமிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுப்பிரமணிய சுவாமி தம்பதி வள்ளி தெய்வானை சமேதமாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சுவாமி பவனி வந்த அலங்கரிக்கப்பட்ட தேரினை ஆயிரக்கணக்கான பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து தேரை எடுத்து வழிபட்டனர். அப்போது தேரை சுற்றி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோஹரா கோஷமிட்டு தேரின் மீது உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றை இறைத்து சுவாமியை வணங்கினர். மேலும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் ஏராளமான போலீசார் பக்தர்களின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தனர். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தையின் கனவை மகன் நிறைவேற்றியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெருக்குப்பை பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவரது குடும்பத்தினர் 5 தலைமுறைகளாக பொதுமக்கள் குடிக்க தண்ணீர் பந்தல் அமைத்து வருகின்றனர். காலப்போக்கில் தண்ணீர் பந்தலுக்கான தேவை குறைந்து போனதால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சுவாமிநாதனின் தந்தை மருதப்பன் ஆசைப்பட்டார். மருதப்பன் காலமான நிலையில் அவரது கனவை நிறைவேற்ற சுவாமிநாதன் நெற்குப்பை பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்துள்ளார். 6,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை சுவாமிநாதனின் தாயார் திறந்து வைத்தார். மேலும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் பேரூராட்சி நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. எங்கள் அப்பாவோட கனவு, ஏன்னா எங்கள் பாட்டையா முத்துராமன் செட்டியார் சொல்லிட்டு ஒரு தண்ணீர் பந்தல் வச்சுருந்தாங்க மெயின் ரோடில். அதுவும் இன்றைக்கி இருக்குது, அந்த பந்தல் இருக்குது. பட் அது ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணல. ஸோ அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு எங்கள் அப்பா பெரிய கனவு கண்டாங்க. பட் இப்போ எங்கள் அப்பா இல்லை. அதனால் இப்போ எங்கள் அப்பா நினைவாக தான் இந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கி இந்த பிளான்ட்டை கட்டி கொடுத்துருக்கேன். இதை எங்கள் அம்மாவை ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களும் தள்ளாத வயதில் அவங்க ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்குது. இது என்னுடைய தாய் தந்தைக்கு அர்ப்பணம். போஸ்டர் செர்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் மயான பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் குண்டம் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயான பூஜைக்காக நள்ளிரவு மாசாணியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஆழி ஆற்றங்கரையில் மாசாணியம்மனின் உருவம் மயான மண்ணால் உருவாக்கப்பட்டு இருந்தது. இதைத் தொடர்ந்து அருள் வந்த நபர் மண் உருவத்தை சிதைத்து நடனமாடினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து ஆதி யோகி சிவன் தேரை வடம் பிடித்து இழுத்தவாறு சிவனடியார்கள் பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெறும் இந்த யாத்திரை புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் வழியாக சென்று தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல உள்ளது. வரும் 26ஆம் தேதி சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதேபோன்று தமிழகத்தில் 6 இடங்களில் இருந்து சிவன் தேர் யாத்திரையாக வெள்ளியங்கிரி மலைக்கு கொண்டு வரப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் கடந்த மாதம் 31ஆம் தேதி தெப்பத் திருவிழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் காலை, மாலை ஆகிய 2 வேளையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிலையில் இரவு நிலவின் ஒளியில் அம்மன் சுவாமியுடன் தெப்பத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமியின் தெப்பத்தேர் கோயில் குளத்தை சுற்றி வலம் வந்தது. நீலகிரி அருகே காய்கறிகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனத்தை காட்டு யானை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காய்கறிகளை ஏற்றி வந்த வாகனம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பிக்கப் வாகனத்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்று காய்கறி மூட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சாப்பிட்டு அட்டகாசம் செய்தது.
காட்டு யானையின் அச்சுறுத்தலால் வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் கீழே இறங்கி ஓடி உயிர் தப்பினார். திருப்பூரில் கையில் காயமடைந்த மாணவருக்கு மருத்துவ சான்று வழங்காமல் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. பெருமாநல்லூரை சேர்ந்த விவசாயி கொண்டசாமியின் மகன் முகேஷ். இவர் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த மாதம் முகேஷ் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது வலது கையில் காயம் ஏற்பட்டது. இதனால் செய்முறை பொதுத் தேர்வு எழுத முடியாததால் பள்ளி நிர்வாகம் மாணவர் முகேஷிடம் மருத்துவ சான்றிதழ் கேட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த மாணவர் விண்ணப்பித்து 1 வாரம் ஆகியும் மருத்துவ சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தான்குளம் அருகே சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட இளைஞர் உறுப்பு தான திட்டத்தின் மூலம் உதவி செய்யுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தச்சன்விளை கிராமத்தை சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவரது சிறுநீரகங்கள் செயலிழந்ததால் கடந்த 4 ஆண்டுகளாக டயாலிசிஸ் செய்து வருகிறார். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள முத்துகிருஷ்ணன் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய உதவி கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சிக்கி தவித்த நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மயிலம்பாறை பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தியுள்ளார். அப்போது தவளையை பிடிக்க முயன்ற நல்ல பாம்பு அந்த இருசக்கர வாகனத்தின் உள்ளே நுழைந்து வெளியில் வர முடியாமல் தவித்தது. இதையறிந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி பாம்பை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். ஃபோஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகளுடன் 300 மாடுபிடி வீரர்கள் மல்லுக்கட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மலையக்கோவில் பாலசுப்பிரமணியன் கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். முதலில் கோயில் காளை அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். மேலும் சீறிவரும் காளைகளை வீரதீரத்துடன் காளையர்கள் அடக்கி பரிசுகளை பெற்று வருகின்றனர். வீரர்களின் பிடியில் சிக்காமல் செல்லும் காளையர்களின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநில அளவிலான சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் வேலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் மாநில அளவிலான 15வது சப் ஜூனியர் சாஃப்ட் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. தமிழகம் முழுக்க 24 மாவட்ட அணிகள் மூலம் 320 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த நிலையில் அனைத்து பிரிவிலும் சிறப்பாக விளையாடி வேலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. சேலம் மாவட்டம் 2ஆம் இடத்தையும் கரூர் மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பிடித்தன. மேலும் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.